பெண்களுக்கு பொறுப்பு தரப்பட்டால் எந்த தியாகத்தை செய்தும் அந்த பொறுப்பை நிலைநாட்டுவார்கள் என்பதற்கு வாழ்கிற உதாரணமாய் அவர்கள் திகழ்கிறார்கள். இலக்கிய பெண்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்கள். இக்கால பெண்கள் ஆணாதிக்க கவிஞர் கந்தர்வன் அழகாய் சொல்லுவார், நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. வேலைக்கு போகிற பெண்ணுக்கு கூட இந்த நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை இல்லை. அன்றைக்குத்தான் புருஷன் கறி எடுத்து கொடுப்பார், உள்ள என்ன குளியாட்டி விடணும். அப்படி வாழ்ந்து கொண்டு அத்தனை சவால்களையும் சந்தித்துக் கொண்டு விமானம் ஓட்டுகிறாள், ரயில் ஓட்டுகிறாள், ஆட்டோ ஓட்டுகிறாள், பஸ் ஓட்டுகிறாள், நாட்டை ஓட்டுகிறாள். இவளெல்லாம் சவாலை சந்தித்த பெண்மணி. எனவே சவால்களை சந்திப்பதில் வெற்றி காண்பதில் நாளைய பெண்களுக்கு உதாரணமாக முன்னோடியாக இக்கால பெண்கள் திகழ்கிறார்கள் என்கிற நல்ல தீர்ப்பை தந்து நான் மிகுந்த எச்சரிக்கையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் இலக்கிய பெண்ணுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னால் கண்ணகி மீண்டும் வந்து உங்களை எரித்துவிடப் போவதில்லை, பாஞ்சாலி மீண்டும் வந்து உங்கள் மேல் பாயப் போவதில்லை. ஆனால் இக்கால பெண்களுக்கு எதிராக நீங்கள் தீர்ப்பு சொன்னால் மேடையை விட்டு கீழே இறங்க முடியாது என்பதை மிகுந்த பணிவோடு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.